சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/12/2024 செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதம் 25ஆம் நாள், தசமி திதி இன்று நள்ளிரவு 3:43 வரை, உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று மதியம் 1:30 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், தனலாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் கலத்திராதிபதியுமான சுக்கிரன் இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 2 குடையவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பேச்சினால் ஜீவிப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள், வாத்தியாரா, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதே போலவே வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில், செல்ஃபோன்லேயோ அல்லது ஒரு இதுலேயோ பேசுகிறதன் மூலமாக வாடிக்கையாளர்களை பிடிக்கக்கூடியவர்கள், அல்லது கிரெடிட் கார்டு, இந்த பேங்க் சம்பந்தமான அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்ல வருமானம், வெகுமதி, பாராட்டுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண்வழி அமைப்புகள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பான நல்ல விதமாக இருக்கும். அதாவது பெண்களை மேலதிகாரிகளாக கொண்டவர்கள், பெண்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆண்கள், அதிகம் பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் குறைந்த அளவாக இருக்கக்கூடிய மேஷராசிக்கார ஆண்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல விதமான பலன்கள், பண வரவுகள், ஒரு பெயர் போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷத்திற்கு இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே சுபர் இன்றைக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தன்மை. குருவோட பார்வையில் வேற அவர் இருக்கிறார் இல்லையா. ராசியும் 9ஆம் இடமும் இன்றைக்கு வலுத்து காணப்படுவதால் எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல என்ன இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலையோ, ஒரு வேலை, கல்வி போன்ற அமைப்புகள், திருமண பாக்கியங்கள் கூட ஏதாவது நல்ல விதமான அமைப்புகள் என்னென்ன இதுவரைக்கும் கிடைக்கல, அதில் எல்லாத்துலேயும் நல்லவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு பாக்கியங்கள், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, அல்லது பேரன் பேத்திகள் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக, குடும்பத்தில் ஒரு புதிய வரவு, புதிய உறவு உண்டாக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்த ஊரில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தவர்கள், சொந்த ஊரில் வில்லங்கங்கள், பங்காளிகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் சரியில்லாத தன்மைகளை கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். கோவில் சார்ந்த விஷயங்களில் ஒரு திருப்பணி செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, அல்லது இந்த கோயிலுக்கு போகணும் முடியவே இல்லையே என்கின்ற மாதிரியாக புனித யாத்திரை போன்ற அமைப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 8-12ஆம் இடங்கள் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கின்றன. பூரண ராஜயோகாதிபதியும் 12ஆம் அதிபதியுமான சுக்கிரன் இன்றைக்கு 8ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல பெரிய யோகம். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. எல்லா நிலைமைகளையும் ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டார் இல்லையா. ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மிதுனராசிக்காரர்கள் இன்றைக்கு நல்ல பணவரவுகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஷேர் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. இணையம் போன்ற விஷயங்கள், சமூக ஊடகங்களில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்போது மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதைவிட மேலாக பெண்கள் மட்டுமே தயாரிக்கக்கூடிய, பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய, அதாவது பெண்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக பயன்படக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் போன்ற நிலைகள் இருக்கக்கூடிய அனைத்து மிதுனராசிக்காரர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல கூட சிக்கல்ல உள்ள வந்தவர்களுக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த பயணங்கள் இருக்கும். ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்குள்ள இன்றைக்கோ நாளைக்கோ இந்த வாரத்திலேயோ ஒரு தெற்கு பார்த்த பயணம் ஏற்பட்டு அந்த பயணத்தின் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சுக்கிரன் தன்னுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சுபமான யோகமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
பொதுவாகவே இயற்கை சுவர்கள் ராசியை பார்க்கும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. கடந்த 2-3 மாதமாக என்ன கஷ்டம் கடகராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இருப்பிடம் தகுதிக்கு ஏற்றாற் போல இருக்கோ அந்த கஷ்டங்கள்லாம் அந்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ளேயே விலகிடுங்க. பொதுவாகவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால கடகராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் நல்லா இல்லை. வயதிற்கு ஏற்றாற் போல பிரச்சனைகள் இருக்குது. விரலுக்கேற்ற வீக்கம்ன்ற மாதிரி 5 ரூபா 10 ரூபா 500 ரூபா 1000 ரூபா இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் பிரச்சனைகள் இருக்குது. தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரியான கஷ்டங்களை கடகராசிக்காரர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே நல்ல தீர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான யோக நாளாக இந்த நாள் அமையும். 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் பார்க்கிறார். அந்த சுக்கிரனை குரு பார்க்கிறார் என்கின்ற அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. எது உங்களை வருத்தி கொண்டிருக்கிறதோ எது உங்களை உறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். 7ல் சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். அவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிதாக கணவன் மனைவிகள் போன்றவர்கள் அதாவது வாழ்க்கை துணையை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடியவர்கள், காதலர்கள் புதிதாக அடையாளம் காணக்கூடிய சூழல் போன்ற அமைப்புகள் இப்போது கடகராசிக்கு உண்டாகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 6-10ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருக்குது. 6ஆம் இடத்துல இன்றைக்கு சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்காரக்கூடாது. 6ஆம் இடத்துல உட்கார்ற சுக்கிரன் கடன், நோய், வம்பு வழக்கு போன்றவைகளை அதிகப்படுத்துவார் என்பது உண்மை. அதாவது அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு நிலையில் புதிய சிக்கல்கள் எதையாவது கொண்டு வருவார். இது இன்னும் 2 வாரத்திற்காவது நீடிக்கக்கூடிய தன்மைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆக சிம்மராசிக்காரர்கள் அனைவரையும் நம்பாமல் செய்யக்கூடிய விஷயங்கள். பொதுவாகவே ஆளுமை திறமையுள்ள சிம்மராசிக்காரர்கள் டக்குன்னு அடுத்தவங்களை நம்பிடுவீங்க. என்ன பெரிய கஷ்டம் வந்துட போகுது, எதையும் சமாளிச்சுக்கலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை உணர்வோடு எவரையும் நம்பிவிடக்கூடிய இயல்பில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இப்போது ஒரு 2 வார காலத்திற்கு யாரையும் நம்பாமல் எதையும் ஒன்றுக்கு தடவை செக் பண்ணி அதற்கப்புறம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 60 வயதிற்கு மேற்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகள் கண்டிப்பாக ஏற்படும். ஆகவே உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு மருத்துவர்கிட்ட போகிறதற்கான ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கணும். சிறியவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதிய கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள், வீட்டுக்கடன், வாகன கடன் போன்ற அமைப்புகள், தேவையற்ற விஷயங்களுக்காக வீடு கடனாவது தேவையான கடன், தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய நாளாகவும் இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு இது மாதிரியான பலன்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க சிம்மத்திற்கு இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு என்பது 2 அப்படியே திரிகோண ஸ்தானங்களும் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் ராசியவும் குருவா இருக்கிறதுனால எல்லா நன்மைகளும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். அவரவர்களுக்கு என்ன தேவையோ வயதிற்கு ஏற்றாற் போல என்ன நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்களோ அவ்வளவு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானம், சிந்தனைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. நல்ல சிந்தனைகள் மனசில் வரும். அந்த சிந்தனைகளை அப்படியே செயலாக்கக்கூடிய திறமைகளும் உடலில் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய, எல்லாம் நிறைவேறக்கூடிய, அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல கல்வி, வேலை, குடும்ப மேன்மைகள், பொருளாதார உயர்வுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பிள்ளைகளை பற்றிய பெருமைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். அதாவது என் பிள்ளை பாரு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கு, இந்த மாதிரி புத்திசாலி பிள்ளைய, அதாவது இங்கிவனை யான் பெறவே என்னதமும் செய்து விட்டேன் என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளை பற்றிய ஒரு பெருமித உணர்வு, தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுபமான யோக நாள் இன்றைக்கு. ராசிநாதன் இன்றைக்கு கேந்திர பலத்தோடு குருவின் பார்வையிலையும் இருக்கிறார் இல்லையா? அவ்வளவு விஷயங்களே இன்றைக்கி மனசு கொஞ்சம் திடமாக இருக்கும். எல்லா அமைப்புகளையும் எண்ணங்கள் கொஞ்சம் சரியாக இருக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்களில் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்திகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கல்வி மேன்மை மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்குங்க. மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்காலத்தில் எந்த மேற்படிப்பு படித்தா, காலேஜ் வரைக்கும் வந்துட்டோம், இதை தாண்டி பிஜின்னு ஒன்று இருக்குது, அந்த பிஜி என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம், அப்பா ஒன்று சொல்ல, அம்மா ஒன்று சொல்ல, எதிரில் இருக்கிறவங்க ஒன்று சொல்ல, வாத்தியார் ஒன்று சொல்ல, கூட படிக்கிறவங்க ஒன்று சொல்ல, இந்த மாதிரி நம்மளை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த மாதிரியான எதிர்காலம் பற்றிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், வாலிபர்கள் போன்ற அமைப்புகளில் அவர்களுக்கு தேவையான கல்வி, வேலை, பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கும். மாணவ பருவத்தில் தாண்டினவர்களுக்கு எதை செய்யலாம், எப்படி செய்யலாம்,
யாரோடு இணைவாக இருக்கலாம், யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பது போன்ற விஷயங்களை ஒரு தெளிவான திடமான முடிவுகள் எடுக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவி மூலமான முயற்சி அமைப்புகள் அத்தனையுமே நல்ல விதமாக பலிக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருக்கக்கூடிய நான் கூட சொல்லுவேன். இவரை கணவராக பெறுறதுக்கு என்ன பாக்கியம் செஞ்சோமோ, இந்த பெண்ணை மனைவியாக அடைவதற்கு என்ன பாக்கியம் செய்தோமோ என்பது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் ஒரு மாதிரியான நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. எவ்வளோ இருந்தாலும் பாருங்கள், எவ்வளோ இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகளை அப்படியே சாதுரியமாக சமாளிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், தாங்கிக் கொள்ளுகிறார் என்பது மாதிரி கணவன் மனைவியிடையே இன்றைக்கு இணக்கமான உறவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பதிகள் இல்லாதவர்களுக்கு புதிய நட்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். 3ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கும்போது நம்முடைய முயற்சிகள் எல்லாம் பலிக்கும், சிந்தனைகள் நல்ல எண்ணத்தில் இருக்கும். ஒரு 10-20 வருஷத்திற்கு எதிர்காலத்திற்கு என்ன நமக்கு உபயோகமாகும், எப்படி எந்த வழியில் செல்லலாம் என்பது மாதிரியான எண்ணங்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் இருக்கும். இன்றைக்கோ நாளைக்கோ அல்லது இந்த வாரத்திலேயோ அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய ஒரு சுப யோக நல்ல நாளுங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 2 6ஆம் இடங்கள் கடுமையான சுபத்தன்மையோடு இருக்கின்றன. 2ல் சுக்கிரன் 6ல் குரு இல்லையா? கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கடன் நோய் போன்ற அமைப்புகளை இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு வரார் இல்லையா? இந்த கடன் நோய் அமைப்புகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு பணவரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுபராக அப்படியே இந்த இடத்துல சுக்கிரன் வலுத்து அமர்ந்திருப்பது நல்ல யோகமான ஒன்றுங்க. லாபாதிபதி இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுன்றது எதிலும் லாபம் வரக்கூடிய அமைப்பு. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறீங்களோ 4 காசை கண்ணில் பார்க்கவே முடியலைங்க. அந்த மாதம் முழுக்கவே சரியாகவே இல்லைங்க. ஒரு இடத்துல போய் ரொம்ப பெரிய முயற்சியை பண்ணேன், ஆனால் அது கொஞ்சமாக தான் நடக்குது. இந்த மாதிரி தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் பணம் வராத அமைப்புகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தனலாபம், பணவரவு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே பணவரவுகள் முழுமையாக வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு கடன்களை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு. இந்த கடன் ரொம்ப நாளாக என்னை உறுத்திக்கிட்டு இருக்கு, இந்த கடனை அடைச்சே ஆகணும் என்கின்ற அளவில் உழைப்பை கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசி புனிதத்தை அடைந்திருக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசியை குறுபார்ப்பதோடு ராசியிலே சுக்கிரன் இருப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த சில வருடங்களாக, சில மாதங்களாக, சில வாரங்களாக எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதை அப்படியே ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்கின்ற கண்ணுக்கட்டிய தூரம் வரை வெளிச்சம் தெரிகிறது, ஒளி தெரிகிறது என்கின்ற அமைப்பு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எழுந்தச்சதுலேருந்தே ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழல். குடும்பத்திலையும் சரி, வேலையிலையும் சரி, தொழில் அமைப்புகளையும் சரி, வியாபார விவசாய எந்த அமைப்புகளாக இருந்தாலும் அந்த துறையில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் என்கின்ற நம்பிக்கை, புதிய புதிய ஐடியாக்கள் மனசில் வரக்கூடிய ஒரு அமைப்பு, பணவரவிற்கு வழிகாண்டக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவர்களுடைய ஒரு இணக்கமான சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பு, நம்மை மதிக்காதவருக்கு நாம் யார் என்பதை தெரிய வைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகள் உயரக்கூடிய சிறப்பு நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 4, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கு. 12ஆம் இடம் சுபத்தன்மையாக இருந்தாலே விரயங்கள், செலவுகள் இருக்கும் என்பது அர்த்தம். செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணுமே, கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு பண வரவு இன்றைக்கி வரும்னு அர்த்தம். அதாவது காசு பணம் இன்றைக்கி கிடைக்கும், ஆனால் அந்த காசு பணத்தை சேர்த்து வைக்க முடியாதபடி டக்குன்னு செலவுகள் ஏதாவது இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு வரும். வீட்டு செலவோ வாகன செலவோ ஏதாவது ஒன்று இன்றைக்கு இருக்கும். ரொம்ப நாளாக வீடுக்கு செலவு பண்ணணும் அல்லது ரொம்ப நாளாக அந்த வண்டிக்கு இப்படி செலவு பண்ணணும்னு நினச்சிருந்தது, இன்றைக்கி டக்குன்னு ஒரு கையில் காசு வந்தது, அப்படியே பார்த்து செலவு பண்ணிட்டேன்ற அமைப்பு இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதுனால வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், செட்டில் ஆகிட்ட
கேட்டவங்க அல்லது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிருந்தவங்க, இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்டவைகள் பிராப்தம் உண்டு அப்படின்னு நல்ல விதமான அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதாவது வெளிநாட்டிற்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு வாகன சேர்க்கை கிடைக்கக்கூடிய நாளாகவும், அங்கிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள் உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு பணவரவுகள் அவர்களிடமிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 3, 11ஆம் இடங்கள்னு சொல்லப்படக்கூடிய உபசயஸ்தானங்கள் சுபர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பேரும் லாபமும் புகழும் கிடைக்கக்கூடிய சுப நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாங்கனாலே நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அது 11ஆம் இடம் நல்ல ஒரு ஒரு நல்ல ஸ்தானம்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில். அந்த ஸ்தானத்தில் இன்னைக்கு சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறனால மூத்தவர்கள்ட்ட இருந்து இது வரைக்குமே எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு, அண்ணன் அக்காள் போன்றவர்கள், தாத்தா பாட்டி போன்றவர்கள், உங்களை விட வயதில் மூத்தவர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்காத அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பெண்களினால கடந்த காலங்களில் டிஸ்டர்ப் ஆனவங்க, சோதனைகளுக்கு ஆண்டானவங்க, அதாவது பெண்களை மேலதிகாரிகளை கொண்டு அவர்கள் மூலமான டிஸ்டர்பு அல்லது அலுவலகத்திலேயே பெண்களோட சரியாக முடியலைங்க, இவங்க ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல தவறாக புரிஞ்சுக்கிட்டு 2 பேருக்குமே எப்போவுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறது என்பது மாதிரியான பெண் சக தோழிகளின் மூலமாக டிஸ்டர்ப் அடைந்த அத்தனை மீனராசிக்கார ஆண்களுக்கும் ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சில பல கெட்ட பெயர்கள் விலகக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்குதுங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருக்கிறது. ஐயா, எனக்கு ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, 2 தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதாவது ஒரே ராசி ஒரே நட்சத்திரம்னு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய 2 வேறு வேறான நண்பர்கள். ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எப்படிங்க இது? 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது, 2 பேருக்கும் ஒரே நட்சத்திரமாக இருக்குது, ஆனால் ஒருத்தர் நல்லா இருக்க இன்னொருத்தர் நல்லா இல்லைங்களே, இது எப்படிங்க ஜோதிடத்தில்? இது கொஞ்சம் மர்மமாக இருக்கு. ஒரே ராசி ஒரே நட்சத்திரம்னா ஒன்று மாதிரியே தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை ஒருத்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையிலேயே இந்த ராசி நட்சத்திரம் என்பது பொதுவானவைகள் தான் அப்படிங்கிறத நம்முடைய ராசி பலன் பகுதியிலேயே நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். ஒரு ராசியை சேர்ந்தவர்கள் 65 கோடியிலிருந்து 70 கோடி பேர் வரைக்கும் சர்வ நிச்சயமாக உலகம் முழுக்க இருக்கலாம். இப்போ கடகராசிக்காரர்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கடகராசிக்காரர்களும் சர்வ நிச்சயமாக கஷ்டப்பட மாட்டாங்க. அவரவர்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்திகளுக்கு ஏற்ப கஷ்ட நஷ்டங்கள் கூடுதல் குறைவாக இருக்கும். சில பேருக்கு கஷ்டங்களே இல்லாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது மாதிரி தாங்க அந்த ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் அவர்கள் பிறந்திருந்தாலும் கூட இருவரும் ஒரே நாளில் ரெட்டப்பிள்ளையாக இருக்க முடியாது. அவர்களுடைய லக்னம் வேறையாக இருக்கும். லக்னத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் வேறு மாதிரியாக இருக்கும். ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருவரும் ஏறக்குறைய ஒரே வயது கொண்டவர்களாக இருந்தாங்கன்னு வைங்க, ரெட்ட பிள்ளைங்க மாதிரி தசாபக்தி அமைப்புகள் ஒன்றாகத்தான் வரும். ஆனால் லக்னம் வேறையாக இருக்கும்போது நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஆதிபத்திய அமைப்புகளின் அடிப்படையிலே தசாபக்தி அமைப்புகள் செயல்படும் போது 6, 8 தசாபக்தி அமைப்புகள் நடப்பவர்கள் கஷ்டப்படுவார்கள். 5, 9, 1 போன்ற நல்ல யோக தசாபக்திகள் நடப்பவர்கள் நல்லா இருப்பாங்க. ஆகவே ராசி என்கின்ற நட்சத்திரம் என்கின்ற பலன் நிச்சயமாக பொதுவானது. ஒரே நட்சத்திரக்காரர்கள் ஒரு மாதிரியான குணத்தோடையே இருக்கிறது இல்லை, கஷ்டப்படுறாங்கன்றது வேற. ஒரே ராசி நட்சத்திர உங்களுடைய நண்பரை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரே கேரக்டராகவே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கோபக்காரராக இருக்கலாம், ஒருத்தர் குணவானாக சைலண்டானவராக இருக்கலாம், ஒருத்தர் அதிகமாக பேசக்கூடியவராக இருக்கலாம், ஒருத்தர் பேசவே பேசாத காரியத்தில் கண்ணா இருக்கக்கூடியவராக இருக்கலாம். இது எல்லாமே லக்னம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு துல்லிய அமைப்பு. 12 லக்னங்கள் இருக்கின்றன. இந்த 12 லக்னங்களில் தான் மாறி மாறி மனிதர்கள் பிறக்கிறார்கள். அதாவது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை லக்னம் மாறும். ஆனால் அந்த ஒரே ராசி ஒரே நட்சத்திரம்ன்றது ஒரு நாள் முழுக்க இருக்கும். இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கு 20 மணி நேரத்திற்கு 24 மணி நேரத்திற்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரே மாதிரியான தோற்றம், ஒரே மாதிரியான குணம், ஒரே மாதிரியான நடவடிக்கை போன்றவைகளை கொண்டவராக இருக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை தரத்திலையும் ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஒருவர் கஷ்டப்படுவார், ஒருவர் நல்லா இருப்பார், அல்லது 2 பேருமே கஷ்டப்படுவாங்க, அல்லது 2 பேருமே நல்லா இருப்பாங்க.
ஆனால் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை சொல்லக்கூடியது ராசியோ நட்சத்திரமோ நிச்சயமாக கிடையாது. லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த கிழக்கு அடிவானத்தில் என்ன ராசி உதயமாகுதோ என்கின்ற அந்த ராசி அடிப்படையில் அதைத்தான் லக்னம்னு சொல்கிறோம். அந்த லக்னத்தின் அடிப்படையில் ஆதிபத்திய காரகத்துவங்களின் அடிப்படையில் எந்த ஆதிபத்தியம் எந்த காரகத்துவம் கொண்ட கிரகம் தசாபுக்திகளை நடக்கிறதோ அந்த லக்னத்தின் அதிபதி எப்படி இருக்கிறாரோ லக்னம் எப்படி சுப பாவத்தன்மையோடு இருக்கிறதோ திருப்பி 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 இந்த நன்றாக இருப்பது நன்றாக இல்லை என்பதற்கு நான் லக்ன வழியாகத்தான் வருவேன். இப்படித்தான் ஜோதிடத்தில் முதன்மையாக 1000 ஆண்டுகளாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே லக்னமே உன்னதமானது. லக்னத்தின் அடிப்படையில் வரக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் நீங்கள் எப்படிப்பட்டவர், உங்களுக்கு நன்மை நடக்குதா தீமை நடக்கிறதா என்பதை சொல்ல முடியும். இந்த மாதிரி ராசி நட்சத்திரங்களை வைத்து பொதுவான அம்சங்களை தான் சொல்ல முடியுமே தவிர துல்லியமான நிலைகளை சொல்ல முடியாது. லக்னத்தின் அடிப்படையில் நடக்கும் தசாபுக்திகளே ஒருவருடைய நன்மை தீமைகளை தீர்மானிக்கின்றன என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.